ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். சேலத்தில் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் எடுத்துரைப்பது குறித்து அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக சாடிய அவர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக குற்றம் சாட்டினார். கொலை கொள்ளை அன்றாட நிகழ்வுகளாகிவிட்டதாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாத முதலமைச்சராக ஸ்டாலின் உள்ளார் என்று தெரிவித்தார். மக்களையும் மக்கள் பிரச்சனைகளையும் முதலமைச்சர் கவனிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுக வைத்த கோரிக்கையை ஏற்றே 100 நாள் வேலை திட்டம் மற்றும் மெட்ரோ திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதியை விடுவித்தது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். நான் ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பல துறைகள் வராமல் நிலுவையில் இருக்கின்றது, அதை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம். நானும் நாடாளுமன்ற மூத்த கட்சி நிர்வாகிகளும் சென்று உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்திலே சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம். அதன் அடிப்படையிலே 100 நாள் வேலை திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அதோடு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு நிலுவை நிதி அதையும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அண்மையில் அறிவித்திருக்கின்றார். ஆக நாங்கள் கொடுக்கப்பட்ட சில கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன.